இவங்க வருஷம் கல்யாணம் பண்ணி போனோம். அவர் ஐசியில் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கா பார்க்கவே இல்லை. ரெண்டு காரணம் இதாயிடுச்சு. மாலை 4:30 மணி அளவில் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி இடையில் இருக்கக்கூடிய சமத்துவபுரம் அருகில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 11 நபர்கள் உயிரிழக்கக்கூடிய அளவிற்கும், அதை போல மொத்தமாக 78 பேர் அதிலே காயமுற்றிருந்திருக்கிறார். 11 நபர்கள் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் 67 பேர். அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர், காரைக்குடி மற்றும் சிவகங்கை போன்ற மருத்துவமனைகளுக்கு உடனடியாக விரைந்து எடுத்துச் செல்லப்பட்டு அவர்களுக்கு முதலுதவி மற்றும் தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டது. அந்த வகையில் 39 பேர் அவர்கள் இல்லங்களுக்கு திரும்பி சென்றிருக்கிறார்கள். எஞ்சிய 28 பேர் இப்பொழுது திருப்பத்தூர், காரைக்குடி, சிவகங்கை ஆகிய மருத்துவமனையில் சிகிச்சையில இருக்கிறாங்க. இறந்தவர்கள் 11 பேர்ல 9 பேர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள் என்பதும் 2 பேர் ஆண்கள் இறந்திருக்கிறார்கள். இது ஒரு துயரமான சம்பவம், சோக சம்பவம். இது உடனடியாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றவுடன் என்னையும் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் தொடர்பு கொண்டு காயமுற்றிருக்கிறவர்களுக்கு, விபத்திலே சிக்கியிருக்கக்கூடியவர்கள் மீட்டு தரமான மருத்துவ உதவிகளை, சிகிச்சைகளை செய்திட வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக விரைந்து சென்று அந்த மீட்பு பணிகளை செய்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டது. நான் மாலை விமானத்தில் சென்னை சென்று இறங்கியவுடன் எனக்கு இந்த கோர சம்பவம் தெரிய வந்தது. ஆட்சியர் அவர்கள் நடந்த நிலைமைகளை விளக்கி சொன்னார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு உடனடியாக விபத்து நடந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் நானும் மறு விமானத்திற்கு இங்கே வந்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஆழ்ந்த ஆறுதலையும் அல்லாபங்களையும் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் உயிரிழந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கான காசோலைகள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இப்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. அதே போல காயமடைந்தவர்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு 1,50,000 என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நடந்தது விபத்து என்றாலும் அது நடந்திருக்க கூடாத ஒன்று. நடந்த பிறகு அதிலிருந்து மீட்பு பணிகள், மருத்துவ உதவிகள், இவைகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, உத்தரவின்படி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா 34 பேரு திருப்பத்தூர், ஏன்னா திருப்பத்தூர் தான் பக்கத்துல இருக்கிற மருத்துவமனை, அனுமதிக்கப்பட்ட நிலையில் இப்ப கூட 2 பேர் தான் இருக்காங்க. 32 பேர் சிகிச்சை முடித்து போயிருக்கிறாங்க. ஆகவே உள்ள இருக்கக்கூடிய இப்பொழுது காயமுற்றவர்கள் லேசான காயங்களோடு தான் இருக்கிறாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒரு சிலர் அவர்கள் மதுரைக்கு சென்றிருக்கார்கள். மற்றவர்கள் எந்த விதமான ஆபத்து. விபத்துக்கான காரணம் தெரியும். விபத்துக்கான காரணம் விசாரணை முடிவுல தான் தெரிய வரும். பேருந்து ஓட்டுநர்
தற்காலிக ஓட்டுநர் அப்படின்னு கேட்பாங்க. அதனால தினக்கூலி ஓட்டுநர் அப்படின்னு சொல்றாங்க. சிகிச்சை பெற்ற ஓட்டுநர் விசாரணை நானும் இப்பதான் வந்திருக்கோம், ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். விசாரிச்சு நடவடிக்கை. பேருந்தும் பழைய பேருந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. புதிய பேருந்து, ரெண்டுமே புதிய பேருந்து. சொன்னவரு யாருன்னு தெரியும். ஏன்னா இதுல போய் கூட 11 பேர் செத்து இருக்காங்க. இதுல போய் அரசியல் பண்றது அர்த்தமற்றது. என்னைய கூட திருப்பத்தூர்ல கேட்டாங்க, இந்த மாதிரி பேருந்துகள் பழசா இருந்துச்சு, அதனாலதான் இந்த விபத்து ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் கூட ஒருவேளை ரொம்ப பழைய பேருந்தா இருக்குமோன்னு நினைச்சேன். விபத்து நடந்த இடத்தை நாங்க 3 மருத்துவமனைகளை பார்த்தது மட்டுமல்லாமல் விபத்து நடந்த அந்த இடத்தையும் நானும் அமைச்சர் அவர்களும் ஆட்சியர் எல்லோரும் போய் பார்த்தோம். 2 பேருந்துகளுமே புதிய பேருந்துகள். அதனால நீங்களும் பார்த்திருப்பீங்க, செய்தி சேகரிக்கிற நீங்களும் போய் பார்த்திருப்பீங்க. அது பழைய பேருந்தா புது பேருந்தா? பேருந்து பழசுன்னு சொல்றீங்கல்ல, அவர் சொன்னாருன்னு நீங்களும் கேட்டீங்க. என்ன ஆமாண்ணா? எது ஆமா? நான் சொல்றது ஆமா. கருத்துக்கள் பதிவு பண்ணி விட்டு பழைய பேருந்து அதை கேளுங்க. பேருந்து பழைய பேருந்துனால விபத்து வந்துச்சுன்னு சொல்றது எப்படி? அதாவது அதிக நேரம் ஓட்டு பண்றாங்களா என்னங்கிறத கொஞ்சம் கவனிச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. அதெல்லாம் பார்ப்போம். துறை அமைச்சரே அதுக்காக தானே வந்திருக்காங்க.